ஹலோ மக்களே 74வது பேரலாம். போன எபிசோட்ல ட்ரஃப்லகர்ல வந்து குரோசான் தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். எங்கடா என்னை கடத்திட்டு போறேன் டெஃப்லமிங்ல சொல்லுவேன்னு சொல்லிட்டு ட்ரஃப்லகர்ல ஸ்டார்ட் பண்ண. டே நீ வாயை மூடிட்டு வா, உன்னை நான் கியூர் பண்ண போறேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன்னு சொல்றான். பார்த்தா எந்த ஹாஸ்பிட்டலுமே உன்னை ஏத்துக்கிடவே மாட்டேங்காங்க. டே நீ என்னை கத்தியால குத்துன, ஆனா அது எனக்கு ஒன்றும் வலிக்கவே இல்லை, நீ இறப்பன்னு சொன்ன பத்தியா, அதுதான்டா எனக்கு வலிச்சிச்சுன்னு சொல்லிட்டு குரோசான் வந்து ட்ரஃப்லகருக்காண்டி அழுதுட்டு போறான். ஆனா அதை வந்து ட்ரஃப்லகர்ல தூங்குற மாதிரி நடிச்சுட்டு அது எல்லாத்தையும் கேட்டுட்டான். அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம முகிவாரா லூஃபியை பெல்லமியும் ஃபேக் மிங்கும் பாஞ்சு அடிக்கலான்னு வரானுங்க. லூஃபியோ ஷாக்கிங்ல இருக்கான். இவனுக்கு என்னதான்டா பண்ண போறான்னு சொல்லிட்டு. ஆனா லூஃபி ஸ்ட்ரெயிட்டா வந்து க்ளோன் மிங்கோ அடிச்சு பறக்கூடாது. அதுக்குள்ள பெல்லமி நம்ம லூஃபி அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுட்டான். அந்த கையில இருக்க ஸ்ட்ரிங்கை வர கட் பண்ணவே முடியல. ட்ரஃப்லகர்லான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இங்க டைம் வேஸ்ட் பண்ணி விடலன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறான். சடன் அவன் கையில பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவன் கையில இருக்க ஸ்ட்ரிங்ஸை உடச்சு எரியுதான். இனிமேல் என்னோட ஆட்டம்டா, நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு லூஃபி காலத்துல இறங்குறான். மேல லாக்கும் டொஃப்லமிங்க்கு வேற லெவலில் சண்டை போகுது. ஆனா டொஃப்லமிங்கும் சிரிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். திரும்பி அப்படி பழசதான் யோசிச்சு பாக்குறான். டே கோரான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ்ல அட்டன் பண்ணு சொல்றான். சடனா போன் அட்டன் பண்றான். பார்த்தா அந்த பக்கத்துல இருக்கு நேவியாலாம் கிடையாது. டொஃப்லமிங் தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே குரோசா நீ தானே, அது எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே நீங்க போய் 6 மாசம் ஆச்சுடா, 2 பேரும் என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, லா உன் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் வந்து தட்டியே வந்து அவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல அப்படின்னு சொல்லிட்டு டொஃப்லமிங் கேட்டுக்கிட்டு இருக்கான். நல்ல டாக்டரை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு லாவை கூப்பிட்டுட்டு நம்ம கப்பலுக்கு வாடா, எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு சொல்றான். அது ஓபாப் ஃப்ரூட்டை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் கிடைச்சிருக்கு. அதான் ஓபி ஃப்ரூட்டை பத்தி. ஒரு முட்டாள் பைரட்டுக்கு அதோட விலை தெரியாம அதை நார்மலா வித்துட்டு போயிருக்கான். அதோட வேல்யூ பத்தி அவனுக்கு தெரியாதுடா. ஆனா அது எவ்வளவு பெரிய பவர் நம்மளுக்கு தான் புரியும். நேவி என்னெல்லாமோ முயற்சி பண்ணி அதை எடுத்துக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அதை நான் எடுக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் நம்ம கையில கிடைச்சிருச்சுன்னா அதோட நேச்சர் பவர் வந்து நான் யார் ரொம்ப நம்புறனோ அவங்க மட்டும் தான் சாப்பிடணும்னு நினைச்சேன். அதனால அதை நீ சாப்பிடணும் குரோசான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை சாப்பிட்டுட்டு லாவை வந்து டிசீஸை வந்து கியூர் பண்ண வேண்டியது உன்னோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே காய்ஸ், இதை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டொஃப்லமிங்கும் அவனோட வந்து டாப் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சுரு வந்து நம்மளை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் அந்த 6 மாசத்துல வந்து நம்மளை யாருமே ஃபாலோ பண்ணவே இல்லை, நேவியால நம்மளை கண்டுபிடிக்கவே முடியல. குரோசானும் நம்மளை விட்டு போய் 6 மாசம் ஆச்சுடான்னு சொல்றான். அப்புறம் அவன் தம்பி வந்து எல்லா டிப்பையும் வந்து இங்க இருந்து எடுத்து கொடுக்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு டியமண்ட சிரிச்சுக்கிட்டே கேட்கறான். இது கோ இன்சிடென்ட்ஸா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது என் தம்பியவே வந்து நான் நம்பாம இருக்க முடியாது, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போன்னு சொல்றான். ஆனா பேசிக்கிட்டே இருக்கிறதுல இங்க என்னன்னு பார்த்தா குரோசான் என்ஜாய் பண்றான். டே நீ உயிரோட இருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குடா, ஓபி ஃப்ரூட் மட்டும் கிடைச்சிச்சுன்னா உன்னோட டிசீஸை கியூர் பண்ணிடலாம், மாசா காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒயிட் லீட் டிசீஸ் வந்து எல்லாமே போயிருன்னு சொல்றான். ஓபி ஃப்ரூட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கறான். டே ஹியூமன் பாடியை வந்து அந்த பவரால வந்து மாடிஃபிகேஷன் பண்ண முடியும், எந்த டிசீஸ்னாலும் கியூர் பண்ண முடியும் சொல்றான். மெடிக்கல் நாலேஜ்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல்ல உள்ளதுடா, அதை வச்சு மாஸ் காட்டலாம்னு சொல்றான். டே அதை மட்டும் நீ சாப்பிட்டா வேற நாள் பண்ணலாம், அது மாதிரி உங்க அப்பா டாக்டர், உனக்கும் இந்த டாக்டர் விஷயத்தை பத்தி நிறைய தெரியும், மெடிக்கல் நாலேஜ் ஏகப்பட்ட டெக்னிக் கிடைக்கும்டா, உன்னால லேர்ன் பண்ண முடியும்னு சொல்றான். அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு லாவோ கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நீ தாண்டா அந்த ஃப்ரூட்டை சாப்பிடுறதுக்கு பெர்ஃபெக்டானு சொல்லிட்டு இருக்கான். ஆனா டொஃப்லமிங் ஒன்னத்தானே சாப்பிட சொன்னான்னு சொல்லிட்டு கேட்கறான். டே 2 டெவில் ஃப்ரூட் ஒரே ஆளு சாப்பிட்டோம்னா இறந்துருவான்டா, அதனால நான் வந்து சாப்பிட முடியாது, நான் ஆல்ரெடி டெவில் ஃப்ரூட் யூசர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே அது மாதிரி வந்து டொஃப்லமிங் நீனும் நானும் திரும்பி போகவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே நீ நான் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம், ஆனா அது ரொம்ப நாள் தாண்டி போயிருச்சு, அதனால அப்பமே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ டோஃபிக்கு வந்து நான் துரோகின்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் அந்த மாதிரி பேசவே இல்லைன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு, ஓபி ஃப்ரூட்டை நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் ஆசைப்பட்டேன், அதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டோஃபிக்கு வந்து எட்டர்னல் லைஃப் தேவைப்படுது, அதனால நான் வந்து கண்டிப்பா எங்க அண்ணனுக்கு நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன்னு அவனுக்கு தெரியும், அவன் என்னைய கொண்டு அவன் வாழன்னு ஆசைப்படுதான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிறான். டே டோஃபி மத்தவன் எடுக்கிறதுக்குள்ள இந்த ஆப்பாப் ஃப்ரூட்டை நம்ம எடுக்கணும், நீ அதை சாப்பிடணும், அப்பதான் வந்து உன்னால இதை கியூர் பண்ண முடியும், அது வரைக்கும் நம்ம ஒழிஞ்சிருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓபி ஃப்ரூட்டை கிடைக்கிறக்காண்டி அவன் எந்த எல்லைக்கும் போகணும்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காம. சடனா என்னன்னு பார்த்தா ரைஸ் கிராக்கர்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்றான். ரைஸ் கிராக்கர் பெல்லட்ஸ்னு சொல்லிட்டு இவன் ஸ்டார்ட் பண்றான். டே ரோசி நாட்டு, நான் உன்னை பத்தின கவலைப்பட்டேன், எங்கடா போனன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே கார்ப் இந்த ரூம் விட்டு வெளியே போக முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அங்க செங்கக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா கார்ப்பும் அவங்களும் மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. வைஸ் அட்மிரல் கார்பான்னு சொல்லிட்டு குரோசான் பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்த விட்டு வெளியே போடா, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. அவரு என்ன வேண்டா நியூசன்ஸ் மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செங்கக்கூட்டு நின்று அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் பேசலாமான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. சரி பேசுன்னு சொல்றான். அவனும் அவங்கள்ட்ட தகவலை கேட்கணும், நீங்க ஆப்பாப் ஃப்ரூட்டை வந்து இப்ப டீல் பண்ணிக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். கேட்ட உடனே செங்கக்கு ஷாக் ஆகுறான். ஆமாடா அது எப்படி உனக்கு தெரியும் சொல்லி கேட்கறான். எங்க அண்ணனுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றான். டே இது டாப் சீக்ரெட், எவனுக்குமே தெரியாதுன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் சடனாக மேப் எடுத்துட்டு எல்லா பைரட்ஸ் இப்போ எந்த இடத்த நோக்கி போயிருக்காங்க, கண்டிப்பாக இதை நோக்கி தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். அவன் டொஃப்லமிங்கும் கையில் இது போக போகுது, இதை திருடி அடுத்து ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிறதுல இங்கே ட்ரஃப்லகர் லாவுக்கு
அப்படி தலை சுத்த ஆரம்பிக்குது. எப்போ இந்த ட்ரேட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் 3 வாரத்துல நார்த்துக்குள்ள உள்ள ரூபிக்கு ஒரு ஏரியால வச்சுதான் இது நடக்க போகுதுன்னு சொல்றான். ரூபிக் ஏரியாவுக்கு போறதுக்குள்ள வந்து 3 நாளைக்கு முன்னாடி வந்து நான் ஸ்வால் ஐலாண்டுக்கு போயிருவேன், அங்க வந்து நீங்க அவனை கேப்சர் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். டேய் இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணதுக்கு வந்து கடைசியில் எல்லாம் கிடைக்கும் போது டே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தூக்குறதுக்கு நல்ல டிப் இப்பவுமே கொடுத்துட்டேன், அவங்களை அங்க வச்சு நாங்க தூக்குறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் செங்கக்கு. மொத்த டாங்கிட்ட ஃபேமிலியை ஒரே அடியில் அடிச்சு தூக்க போறேன்டா, அந்த ஐலண்ட் விட்டு எவனும் தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டோஃபியோட பிசினஸ் பார்ட்னரோட பெரிய பேரை நான் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நல்லபடியா வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நார்த் சைட்ல ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நீங்க பாத்துருக்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு போனையும் கட் பண்றாங்க. லா நீ தயாரா இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். லா மயங்கி கீழேயே விழுந்துட்டான். 3 வருஷம் இதுக்காண்டி தானடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், டே நீ சரிஞ்சிடாத சொல்றான். பார்த்தா அவனுக்கு அப்படி காய்ச்சல் ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணிலாம் வந்து ஊத்தி கொடுக்குறான். பார்த்தா தடிக்கி குரோசன் தண்ணிக்குள்ள போய் உள்ள போறான். டேய் கொஞ்சமா பொறுத்து கூடா, எப்படினாலும் உன்னை காப்பாத்தி தீருவேன், இன்னும் 3 வாரம் மட்டும் உயிரோட இரு, அதுக்குள்ள உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்றான். பார்த்தா அந்த இது நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி உள்ள டைம் தான் காட்டுறாங்க. ரெஸ்கியூன்னு சொல்லிட்டு போட்ல போய்கிட்டே இருக்கான். கோரான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான். கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அதை வந்து தோண்டினோம்னா எங்க உயிர் போயிருன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எங்க ஊர்ல ஒயிட் லீடை வந்து பணத்துக்காண்டி கவர்மெண்ட் தோண்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. என் ஃபேமிலி, என் மக்கள், என் ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த விஷயத்தினாலதான் இறந்தாங்க, கவர்மெண்ட் தான் என் குடும்பத்தையே கொன்னுச்சுன்னு சொல்றான். அவன் நீனும் நேவி சோல்ஜர்னா அவங்க கூட சேர்ந்திருக்க, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நான் அவனும் நேவி சோல்ஜர்லாம் கிடையாதுன்னு சொல்றான். டே இந்த ஓபி ஃப்ரூட்டை கண்டுபிடிக்கணும், அதான்டா முக்கியம். நம்ம இந்த உலகத்துக்கே நம்ம எதிரியா இருப்போம், டொஃப்ளமிங்கோ நேவி பைரட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஆப்போசிட்டா இருப்போம்னு சொல்றான். நீ கண்டிப்பா உயிரோட மட்டும் இருடா, அது மட்டும் போதும், இந்த உலகத்துக்கு கூட நம்ம சண்டை போட போறோம், எல்லாத்துக்கும் தயாராருன்னு சொல்றான். ஒரு பக்கம் அவன் கப்பல்ல போய்கிட்டு இருக்கானுங்க. ஸ்வேல் ஐலாண்டு பக்கத்துல மினியான் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு. அப்புறம் செங்குக்கு கால் பண்ணி ஏதாச்சும் அப்டேட் இருக்கான்னு சொல்லிட்டு ரோசனாட்டே கேட்கறான். ரூபிக்ல உள்ள ஈஸ்ட் ஏரியால தான்டா இந்த ட்ரேடு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அந்த ஏரியால இந்த ஓபி ஃப்ரூட் வந்து கைமாற போடப்படுது, அதனால நீ கொஞ்சம் பாத்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இது யாரை விற்க போறாங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டியாஸ் பேரன் சொல்றான் அவன். ஆமா இவன் எக்ஸ் நேவி ஆபீசர் தானே, அவன் எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நாங்க அங்கதான் இருக்கோம், நீ கொஞ்சம் பாத்தேன்னு சொல்றான். செங்குக்கு சொன்னது எல்லாமே உண்மைதான் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். நீனும் டொஃப்ளமிங்க மீட் பண்ணும்போது 2 வார்ஷிப் அந்த ஏரியாவுக்கு வரும்டா, அவங்க கதையை முடிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதனால இந்த வாட்டி வந்து ஓபி ஃப்ரூட் வந்து டொஃப்ளமிங்க கையில போக கூடாது, அதான் எனக்கு முக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்கான். லா நம்ம வெயிட் பண்ண நாள் வந்துருச்சு, வா நம்ம கிளம்புன்னு சொல்லிட்டு குரோசான் வந்து லாவை மேல தூக்கி வச்சுட்டு அப்படி கயிறை போட்டு ஏறி போய்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு ஏரியால தான் வந்து பைரட்ஸ் எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க. இந்த ஃப்ரூட்டுக்கு வந்து 5 மில்லியன் பெரிஸ் தரேன்னு சொன்னானுங்கடா, கவர்மெண்ட் வந்து முட்டாளா இருப்பானுங்க போலுக்கு, நம்ம ஈஸியா வித்துட்டு காசை எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பான்னு சொல்றானுங்க. இதை மட்டும் சாப்பிட்டானுங்கன்னா ஃபேமஸ் டாக்டர் ஆயிரலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை சாப்பிட்டானுங்கன்னா எவ்வளவு பெரிய நோயினாலும் ஈஸியா குணப்படுத்திடலாம்டா, ஆனா இது நம்மளுக்கு ஒன்றும் உதவவே போறதில்ல, நம்மளுக்கு காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. குரோசான் என்ன பார்த்தா லாவை தூக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு குரோசான் தனியா வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். சடனா என்ன பார்த்தா லா வந்து அப்படி குரோசானே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கறான். 6 மாசம் ஒன்னா இருக்கையில என்னெல்லாம் பண்ணுவானோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். காமுன்னு சொல்லிட்டு ஒரு போடுறான். பார்த்தா நோ சவுண்டுன்னு சொல்லிட்டு பாட்டில்லாம் உடச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கான். ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சு சுட்டு தள்ளுறான், எந்த சத்தமும் வெளியே வர மாட்டேங்குது. டே இதெல்லாம் ஒரு மேஜிக் எப்படி இருக்கு பத்தியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இது உன்னோட எபிலிட்டி, இது ஒன்றும் மேஜிக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். உன்னோட பேபி ஃபையும் பஃபலோ மாசா காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டே என்னை மாதிரி யார் நிம்மதியா தூங்கவே முடியாது உனக்கு தெரியுமா, ஏன்னா சைலன்ஸை போட்டு தூங்கிட்டு போய்கிட்டே இருப்பான்னு சொல்றான். இதெல்லாம் ட்ரஃப்ளகர்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அப்படி அந்த இடத்துல உட்காரும் போது ஒரு இடம் அப்படி நெருப்பா எரியுது. என்னன்னா லா கீழ இருந்து மேல பாக்குறான். பார்த்து அந்த பைரட்ஸ் எல்லாம் இருக்க ஏரியா வந்து தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டே எது வெடிச்சிருச்சான்னு சொல்லி கேட்கறான். கேப்டன் நீங்க ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க பைரட்ஸ் எல்லாம், நம்ம ட்ரெஷர் ஹவுஸ்ல நெருப்பா எரிய ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பார்த்தா இவன் வந்து சைலன்ஸை போட்டுட்டு எல்லாத்தையும் சுட்டு தள்ளிக்கிட்டு வரான். இங்க எப்படிடா நெருப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறான். நெருப்பு பத்த வச்சது நம்மளோட குரோசான் தான். பார்த்தா சைலன்ஸை போட்டுட்டு எந்த இடத்துல சத்தம் வராதபடி எல்லாமே அடிச்சு ஏற பறக்க விடுதான். ஒருத்தனையும் அடிச்சு நொறுக்குறான். பார்த்தா அந்த ஹார்ட்டுங்க ஃப்ரூட் கீழே விழுது, அதை தூக்கிட்டு குரோசான் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். எவனை இங்க ஒருத்தன் வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. குரோசான் மாசா குதிச்சு வாரான். குதிச்சு வந்தது மட்டும் இல்லாம வெடிகுண்டெல்லாம் போட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். எவனோ ஒருத்தர் உடச்சிட்டு வாரான், எவனோ ஒருத்தர் தப்பிச்சு போறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டே ஓபி ஃப்ரூட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறான். டே லா எனக்கு கிடைச்சிருச்சுடா, உன்னோட டிசீஸை கியூர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான். ஆனா ஓடி வந்துகிட்டே நேரத்துல எப்பவும் போல தடிக்கி விழுற மாதிரி தடிக்கி விழ ஆரம்பிச்சிட்டான். டே எவனோ ஒருத்தன் வந்து கீழே விழுறான்டா, இவன் தான்டா ஓபி ஃப்ரூட்டை திருடுனவன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க அவனுங்க. இந்த பிளாக் கோட் போட்டவனான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சடனா கண்ணத்துக்கு குரோசான் மலத்துக்கு வைக்கிறானுங்க, சுட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா ட்ரஃப்ளகர்லா வந்து இங்க சாஞ்சி கிடக்குறான். டே இந்த கடைசி மிஷன்ல வந்து என்னால உன்னை இங்க இருந்து தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு குரோசான் சொல்லிட்டு தான் போயிருக்கான். என்ன நடந்தாலும் நீ இங்கே இருக்கணும், எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அவன். ஆனா கவலைப்படாத ஓபி ஃப்ரூட்டை தூக்கிட்டு நாங்க வந்தே தீருன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான். ஆனா மேலேயே சுட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டானுங்க. ரத்தமா சிந்த ஆரம்பிச்சிருச்சு.
லாவோ வந்து குரோசானுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க என்ன நடக்குனே ஒன்றும் புரியல. அதோட முடியாத கருத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.